விவோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 உடைய ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2ல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக குமாரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டுருக்காரு. எதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குமாரோடைய அப்பாவும் அங்கே வந்து பாண்டியன் கிட்ட சண்டை போடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டே நான் பெற்ற பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து ஜெயிலில் அனுப்பிட்டீங்க, இல்லை உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்னு சொல்லி பாண்டியனை அடிக்க போகிறாரு. உடனே பக்கத்தில் கதிர் வந்து ஓடி வந்து எங்கள் அப்பாவை மேலேயே கையை வைக்க போகிற வச்சு தான் பாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே மிரட்டுறாரு. பாண்டியனை வந்து கதிரை வந்து தடுக்கிறாரு. அவன் பண்ண தப்புக்கு வந்து இப்படி ஜெயிலுக்கு போய் அவன் அலையிறான், நீ ஒழுக்கமாக வளர்ந்துருந்தான், அவன் ஏன் வந்து ஜெயிலுக்கு போகிறான், பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு இந்த பாண்டியனை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கதிரை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு பாண்டியன். பார்த்தீங்கன்னா கதிரோட பேங்க் லோனுக்காக வந்து பேங்க்கில் வந்து மேனேஜர்கிட்ட பேச போகிறாங்க கதிரும் பாண்டியனும். பாண்டியன் பார்த்தீங்கன்னா மேனேஜர்கிட்ட கேட்குறாரு, என் பையன் வந்து பிஸ்னஸ்க்காக லோன் கேட்டதாக வந்து அப்ளை பண்ணியிருக்கான், நான் வந்து ஷூரிட்டி கையெழுத்து வந்து போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேனேஜர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஆதார் கார்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துடுங்க, லோன் ப்ராசஸ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. கதிர்கிட்ட பாண்டியன் என்ன சொல்கிறான்னு வெளியில் வந்து பார்த்துக்கிட்டேன்னா, இதில் எல்லாம் கையெழுத்து போட சொல்கிறாங்களோ அதில் எல்லாம் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்டா, சந்தோஷமாக நீ வந்து பிஸ்னஸை நல்லபடியாக ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். ஸோ இதுக்கப்புறம் கதிர் வந்து புது பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறாரு. அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.